எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ரொம்ப ரிச்சாக இருக்கிற ஒரு டொமாட்டோ கறியோட ரெசிபி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. டொமாட்டோ ஸ்டூ, தக்காளி ஸ்டூ சப்பாத்திக்கு, பிரெட்டுக்கு, தோசைக்கு, அப்பத்துக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கு, 2 வெங்காயம், 3 to 4 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய். தக்காளி இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கு. வெங்காயம் நீளமாக நைஸாக கட் பண்ணியிருக்கு. தக்காளி க்யூபாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கினது சேர்த்துருக்கு. அதோட பாதி அளவுக்கு பூண்டு கூடி எடுத்துருக்கு. இஞ்சி தான் அதிகமாக நிற்கணும், பூண்டு கம்மியாக போதும். அரைச்சி ஊற்றுறதுக்காக 1/2 கப்பிலிருந்து 3/4 கப்பு வரைக்கும் துருவன தேங்காய் எடுத்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10 முந்திரி பருப்பு கூடி நான் சேர்க்கிறேன். நம்ம தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சா நல்லா சாஃப்டாக கிடைச்சிடும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்கஸ், போப்பி சீட்ஸ், கஷகஷா அப்படின்னு சொல்லுவேன், அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. அது ஆப்ஷனில் தான், உங்களுக்கு இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டியதில்லை. கேஷ்யூநட் மட்டும் போதும். 10 நிமிஷம் கஸ்கஸு கேஷ்யூநட் ஊறினதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து மிக்சியில் 1/2 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூ செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி இருக்கு. 1 பீஸ் அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எண்ணெயில் ஒரு டைம் வறுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கு. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி 3மே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் இதே மாதிரி லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. தக்காளி வேகட்டும். பாதி வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்போ ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு, முக்கால்வாசி வெந்திருக்கு. இதிலிருந்து 2 பீஸ் நான் மாற்றி வைக்கிறேன். நம்ம இது லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான், பார்க்குறதுக்கு ஒரு அழகுக்காக தான். அந்த மாதிரி வேணால் நீங்கள் இப்போ இந்த டைமில் 2 பீஸ் தக்காளி எடுத்துக்கலாம். இல்லை எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்தால் போதும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். தக்காளி நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்திருக்கு, லைட்டாக மேஷாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் அதுக்குள்ளே சேர்த்துருக்கு. 1 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம இதுக்குள்ளே கஷகஷா அதே மாதிரி கேஷ்யூ நட்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொதிக்கும் போது இந்த கிரேவி நல்லா கட்டியாக வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது ஊற்றிடலாம். நான் இப்போ 2 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நல்ல மணமாக இருக்கிற கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கு. நீங்கள் முதல்ல வதக்கும் போது வேணால் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இப்போ லாஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கு. நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகாய் தூள் கூடி சேர்த்துருக்கு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிக்கும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூடி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்கலை. இதோட திக்னஸ் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கும். பிரெட்டு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஆப்பம், இடியப்பம் அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ரொம்ப ரிச்சாக இருக்கிற ஒரு கிரேவியாக இருக்குது. நான் இது நைட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிற சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.